அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 3.8 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் திட்டத்திற்கு நடப்பாண்டில் 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. போதையில்லாத தமிழ்நாடு உருவாகும் வகையில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் போதைப்பொருள் உறுதிமொழி ஏற்க வேண்டும். தமிழக அரசு உத்தரவு. சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்ட வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். வேறு வழக்குகளில் ஜாமீன் பெற தேவையில்லை என்றால் உடனடியாக விடுவிக்க உத்தரவு. 24 காவல் அதிகாரிகளுக்கு கண்காணிப்பாளராக பதவி உயர்வு அளித்து தமிழக அரசு ஆணை. கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பி. மணிகண்டன் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றார். ஹரியானா பள்ளிகளில் மாணவர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் குட் மார்னிங்குக்கு பதிலாக ஜெய்ஹிந்த் சொல்ல வேண்டும். அம்மாநில பள்ளி கல்வித்துறை உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன். அமலாக்கத்துறை சிபிஐ வழக்கு பதிவு செய்து 17 மாதங்கள் ஆகியும் விசாரணை தொடங்காததால் நடவடிக்கை. வயநாடு நிலச்சரிவு எதிரொலி. ஓணம் கொண்டாட்டங்களை ரத்து செய்து கேரள அரசு உத்தரவு. உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு. தமிழக அரசு பின்பற்றி ஆந்திர அரசும் அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு போலீசார் சம்மன். சம்போ செந்தில் நாகேந்திரனுக்கு வழக்கறிஞராக செயல்பட்டதால் விசாரணை நடத்த முடிவு. தென்மேற்கு பருவமழை 72% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல். 2024 ஜூன் மாதத்தில் இருந்து 240.8 மில்லிமீட்டர் அதிகம் பதிவு.